கதை மூலம் ஆங்கிலம் கற்போம். ஒரு காலத்தில் ஒரு முதலையும் ஒரு புத்திசாலி குரங்கும் காட்டில் வசித்து வந்தது. Once upon a time, a crocodile and a clever monkey lived in the forest. குளத்தின் அருகே முதலையின் வீடு இருந்தது. The crocodile's house was near the pond. குரங்கின் வீடு ஒரு பெரிய மரத்தின் மீது இருந்தது. The monkey's house was on a big tree. அவர்கள் மிகவும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். They were very good friends. அவர்கள் இருவரும் தங்கள் நாட்களை மகிழ்ச்சியாக கழித்தனர். They were both happily spending their days together. அவர்களின் நட்பை பார்த்து காட்டில் இருந்த அனைத்து உயிரினங்களும் ஆச்சரியப்பட்டன. All the creatures in the forest were amazed at their friendship. ஒவ்வொரு நாளும் குரங்கு முதலைக்காக சில ஆப்பிள்களை பறித்துச் செல்லும். Every day, the monkey would pluck some apples for the crocodile. முதலையும் குளத்தில் நீந்தி குரங்குக்கு மீன் பிடித்துக் கொடுத்தது. The crocodile also swims in the pond and catches some fish for the monkey. குரங்கு கூட்டத்தில் உள்ள வயதான குரங்கு அந்த இளம் குரங்கிடம் முதலையை நம்பாதே என்றது. The old monkey in the monkey group told the young monkey not to trust the crocodile. முதலையின் குணம் என்றாவது மாறும். The crocodile's nature will change someday. அது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று எச்சரித்தது. It will be dangerous for you, he warned. முதலையின் குணத்தை மனதில் வைத்துக்கொள் என்று சொல்லவிட்டு வயதான குரங்கு சென்றுவிட்டது. The old monkey said, keep the crocodile's character in mind and left. அதைக் கேட்டபின் என் நண்பனை எவ்வாறு சந்தேகப்படுவது என்று குரங்கு நினைத்தது. After hearing, the monkey thought, how can I doubt my friend? தன்னுடைய நண்பனை நம்பலாம் என்று முடிவு செய்தது. He decided to trust his friend. பிறகு குரங்கு தன் நண்பனின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தது. Then the monkey was fulfilling his friend's needs. ஒரு நாள் முதலை தனது மனைவியிடம் தனது நண்பனைப் பற்றி சொன்னது. One day, the crocodile told her wife about his friend. அவள் பேராசை கொண்டு குரங்கின் இதயத்தை தின்ன விரும்பினாள். She felt greedy and wanted to eat the monkey's heart. அவள் தன் கணவரிடம் தன் விருப்பத்தை விளக்கினாள். She explained her wish to her husband. அவள் குரங்கை தங்கள் இடத்திற்கு மதிய உணவிற்கு அழைக்கச் சொன்னாள். She asked him to invite the monkey for lunch at their place. முதலை மிகவும் சோகமாகிவிட்டது. The crocodile became very sad. கடைசியில்
முதலை குரங்கை கொண்டு வருவதாக அவளுக்கு உறுதியளித்தது. Finally, the crocodile promised her to bring the monkey. மறுநாள் முதலை குரங்கிடம் ஒரு சவாரி போகலாமா என்று கேட்டது. The next day, the crocodile asked the monkey for a ride. குரங்கு வேகமாக முதலையின் முதுகில் அமர்ந்தது. The monkey quickly sat on the crocodile's back. முதலை தன் மனைவியின் விருப்பத்தை குரங்கிடம் தெரிவித்தது. The crocodile informed the monkey about her wife's wish. முதலையின் பேச்சை கேட்டதும் குரங்கிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. The monkey was shocked to hear the crocodile speak. அந்த நேரத்தில் அந்த வயதான குரங்கு சொன்னது அதற்கு நினைவுக்கு வந்தது. At that moment, it remembered what the old monkey had said. இனிமேல் எப்போதும் வயதானவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வேன் என்று குரங்கு நினைத்தது. The monkey thought that he would always take the elderly's advice from now on. இந்த முதலையிடம் இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று குரங்கு யோசித்தது. The monkey wondered how to escape from this crocodile. புத்திசாலியான குரங்கு தன் இதயத்தை மரத்தில் உள்ள ஆப்பிள்களுடன் வைத்திருப்பதாக முதலையிடம் சொன்னது. The wise monkey told the crocodile that he kept his heart with the apples on the tree. குரங்கை முதலை நம்பியது. The crocodile trusted the monkey. முதலை மரத்திற்கு திரும்பி நீந்திச் சென்றது. The crocodile swam back to the tree. அவர்கள் திரும்பி வந்ததும் குரங்கு முதலையின் முதுகில் இருந்து குதித்தது. As they came back, the monkey jumped off the crocodile's back. அது முதலையை விட்டுவிட்டு காட்டுக்குள் சென்றது. It went into the jungle leaving the crocodile behind. முதலை குரங்கின் புத்திசாலித்தனத்தை உணர்ந்தது. The crocodile realized the monkey's intelligence. நல்ல நண்பனை இழந்து விட்டோமே என்று முதலை புலம்பியது. The crocodile lamented that he had lost a good friend. மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.